இதுதாங்க நம்மளோட எஸ்டி ரோட்ஸ்டர் ரீட்டெயில் வெர்ஷன்ல குடுத்துருக்காங்க இந்த 2024ல. அண்ட் இந்த வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து ஒரு மஸ்குலர் ஸ்டைலிங்ல நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட ரோட் பிரசன்ஸுமே நல்லாவே கிடைக்கும். அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா, பவருமே நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால நமக்கு நல்ல ஒரு பவர் டெலிவரியும் அண்ட் டார்க்கும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இதுல குடுத்திருக்கிற பிரேக்கிங் சிஸ்டம். இந்த பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, ஒரு கான்டினென்டல் டுவல் சேனல் ஏபிஎஸ் குடுத்துருக்காங்க. நல்லாவே இதோட பிரேக்கிங் வந்து நல்லாவே அப்ளை ஆகுதுங்க. நல்லாவே சூப்பரா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த ரோஸ்டர் வெஹிக்கிள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 வேரியன்ட் குடுக்குறாங்க. டுவல் டோன், குரோம் அண்ட் டார்க் ஃபினிஷ்ல. அண்ட் டுவல் டோன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 4 கலர் குடுத்துருக்காங்க. அண்ட் குரோம்ல ஒரு 2 கலர். அண்ட் டார்க்ல பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 6 கலர்ஸ் குடுத்துருக்காங்க. நல்லாவே இது வந்து சூப்பரான ஒரு கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு இந்த HD வெஹிக்கிள். அண்ட் இதோட இன்ஜின் ஸ்பெக் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 334 சிசில குடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 29 PS குள்ள குடுத்துருக்காங்க. அண்ட் இதோட டார்க்மே பார்த்தீங்கன்னா 29.40 நியூட்டன் மீட்டர் டார்க் குடுத்துருக்காங்க. இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் குடுத்துருக்காங்க. கம்ப்ரஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 11:1 ரேஷியோல குடுத்துருக்காங்க. இதோட போர்ட் ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா 81.65 mm. நல்லாவே ஒரு பெரிய ஒரு போர்ட் ஸ்ட்ரோக் குடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 184 kg அண்ட் இதோட வீல் பேஸ் 1440 mmல குடுத்துருக்காங்க. இதோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 790 mmல குடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டீசென்ட்டான ஹைட்னு சொல்லலாம். அண்ட் இதோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா 12.5 லிட்டர் கெபாசிட்டி குடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கிராடர்ல குடுத்துருப்பாங்க. அண்ட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோர்ஸ்ல குடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டுன் ஷாக் அப்சர்வர்ல குடுத்துருக்காங்க. இந்த ஷாக் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா நம்ம 5 ஸ்டெப் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட பிரேக்கிங் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ல பார்த்தீங்கன்னா டிஸ்க் வித் ஃப்ளோட்டிங் காலிபரோட வருது. அண்ட் ABS ஓட கூடவே அடிஷனல். இதோட ஃப்ரண்ட் டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 320 mmல குடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ரியர் டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 240 mmல குடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 இன்ச்ல கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் வித் நல்ல மேட் ஃபினிஷ்ல உங்களுக்கு அலாய்வலோட கிடைக்குது. அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 இன்ச் அலாய்வலுங்க நல்லாவே சூப்பரா இருக்கு. அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் சைஸ்மே வந்து 100/19ல குடுக்குறாங்க. அண்ட் இதோட ரியர் டயர் பார்த்தீங்கன்னா 130/80ல குடுத்துருக்காங்க. 17 இன்ச் அலாய்வல்ல குடுத்துருக்காங்க. அண்ட் இதோட சீட் பார்த்தீங்கன்னா நல்லாவே லெதர் ஃபினிஷ்ல குடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பேக் சப்போர்ட்டும் நல்லாவே சூப்பரா இருக்கு பார்க்கிறதுக்கு. நல்ல ஒரு லாங் டிரைவ் போறதுக்கு நல்ல ஒரு குஷனாவும் இருக்குன்றத நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் இதோட டேங்க் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலர்ல குடுத்துருக்காங்க. அதுலயே பார்த்தீங்கன்னா நடுவுல வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைப்பிங்கும் வந்துடுது பிளாக் வித் ஒயிட்ல. நல்லா பார்க்கவே நல்ல ஒரு ஸ்டைலிஷான லுக்ல குடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்குது பார்க்கிறதுக்கு. அண்ட் இந்த டேங்க்ல ஒரு ரப்பர் ஃபினிஷ்ல குடுத்துருக்காங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க் வந்து ஸ்கிராட்ச் ஆகாம இருக்கிறதுக்கு நல்லாவே ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதுலயே பார்த்தீங்கன்னா HD பேட்ஜிங்கோட குடுத்துறாங்க. சூப்பரா இருக்குது பார்க்கிறதுக்கு. இந்த HD வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா த்ரூஅவுட் எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் பிளாக் கலர்ல மேட் ஃபினிஷ்ல குடுத்துருக்காங்க. நல்லாவே வந்து ஒரு மஸ்குலர் லுக்கை வந்து நல்லாவே காமிக்குது. வண்டி பார்க்கறதுக்கே நல்ல ஸ்டைலிஷா இருக்கு. ரோட்ல போகும்போது நல்ல ஒரு பிரசன்ஸ் லுக் நமக்கு கிடைக்கும். அண்ட் இதுல குடுத்திருக்க பெயிண்டிங்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக் பெயிண்டிங் குடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியை ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கிளஸ்டர்ல ஹாய் அப்படின்னு சொல்லி நம்மளை வெல்கம் பண்ணுது. அது பார்க்கறதுக்கு நல்லாவே கியூட்டா இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா நல்ல டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. டைமும் வந்து விசிபிளா இருக்கு. அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா ஃபியூலும் வந்து இண்டிகேஷன் கொடுத்துட்றாங்க. நல்லாவே ஒரு குட்டியா சூப்பரா இருக்குதுங்க இந்த டிஜிட்டல் கிளஸ்டர். இதோட ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரில்லோட வந்துடுது. நல்ல ஒரு மேட் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஹெட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்ட்ஷீல்டோட வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிஷனலா இந்த ரீடோல் வெர்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இந்த லெஃப்ட் ஹேண்டில் பார்ல பார்த்தீங்கன்னா 4 சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் கிளஸ்டர்ல வந்து ஹேண்டில் பண்றதுக்கு இந்த சுவிட்சஸ் யூஸ் ஆகும். அண்ட் இண்டிகேட்டர் அண்ட் ஆரன் சுவிட்ச் இங்கேயே கொடுத்துட்றாங்க. ரைட் ஹேண்டில் ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு வந்து பவர் ஆன் சுவிட்ச் கொடுத்துறாங்க. அண்ட் ஹசார்ட் சுவிட்ச் இங்கேயே கொடுத்துறாங்க. அண்ட் வண்டியோட இக்னிஷன் ஆன் பண்றதுக்கு இங்கேயே கீழே சுவிட்ச் கொடுத்துறாங்க. அவ்வளோதாங்க. இந்த வண்டியை நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துடலாம். வாங்க போகலாம். ஹாய் சொல்லிடுச்சு, கிளம்புவோம். வாவ், நல்லா இருக்குதுங்க. இதோட ட்வின் எக்ஸாஸ்ட் சவுண்டு வந்து நல்லாவே நோட் வந்து நல்லா கிளியராகவே இருக்குது. சூப்பராக இருக்குது வண்டி. நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது நம்ம த்ராட்டில் கொடுக்கும்போது. வாவ், நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு பிக்கப் தான். பட் ஆனால் நல்லா ரைஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன ஒரு சவுண்டு வந்து பேக்கில் கேட்குது. பட் ஆனால் இந்த வண்டியை வந்து நல்லாவே ரிஃபைன் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட பவர் டெலிவரியும் நல்லாவே டார்க்கும் வந்து நல்லாவே கிளியராக தெரியுது. ஸோ நல்லா இருக்குது இந்த வண்டி ஓட்டுறதுக்கு. பாருங்கள், நல்ல ஒரு பிக்கப்புங்க. நல்ல ஒரு த்ரோ கிடைக்குது. சூப்பராக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. பட் ஆனால் இந்த வெஹிக்கிள் அதாவது ஜாவார் HD, ஐயோ ஜாவார் HD எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராகவே எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து ஜாவா 42 பாபர் வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தேன்.
அதுவும் கொஞ்சம் சிமிலராவே இருக்கு. ஓகே. இதோட யூ-டர்ன் போட்டு செக் பண்ணிடலாம். ஓகே. நல்லாவே ஒரு கண்ட்ரோலாவே இருக்குதுங்க. வாவ்! நல்லா சூப்பரா இருக்கு. வண்டி நம்ம த்ராட்டில் குடுக்கும்போது அதோட பிக்கப் பார்த்தீங்கன்னா, நல்லா புஷ் பண்ணுது வண்டிய. ஓட்டுறதுக்கு சூப்பராவே இருக்குது. அண்ட் இதோட கிளட்சுமே பார்த்தீங்கன்னா, நல்லா மீடியம் ரேஞ்சுல சூப்பரா குடுத்துருக்காங்க. ரொம்ப டைட்டாவும் இல்ல, ரொம்ப லூஸாவும் கிடையாது. நல்ல ஒரு மீடியம் ரேஞ்சுல குடுத்துருக்காங்க. கிளட்ச் ரிலீஸ் பண்ணும்போது கரெக்ட்டா அதோட கியர் வந்து நல்லா ஷிஃப்ட் ஆகுது. வண்டி நல்லாவே ஸ்மூத்தா இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 790 ஹைட்ல குடுத்துருக்குன்றனால, டீசென்ட்டான ஒரு ஹைட்டு தான். நல்லாவே கம்ஃபர்டபுளா இருக்கு. நார்மலா 5.5ல எல்லாருமே இந்த வண்டிய ஓட்டலாம். ஒண்ணும் வந்து டிஃபிகல்ட்டா ஃபீல் ஆகாது. ஆனா, எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி கொஞ்சம் அதாவது அன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்கவங்க ஓட்டுறது கொஞ்சம் தடுமாறுவாங்களோன்னு எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. மத்தபடி எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் வந்து இந்த வண்டிய ஓட்டுறதுக்கு நல்லாவே வந்து சூப்பரா இருக்கும். பாருங்க நான் ஸ்பீட் பிரேக்ல கூட நான் விட்டு எடுத்தேன். அது அப்படி மேல போய் இறங்கும்போது தான் கரெக்ட்டா அந்த இடத்துல வந்து நின்னுருது. ஸோ இதுலேருந்தே தெரியுது இதோட ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் நல்லாவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அகெயின் ஒன் மோர் யூ டர்ன் இங்க. ஸோ இந்த யூ டர்ன்ல கூட பார்த்தீங்கன்னா, பிரேக்குமே நல்லாவே பிடிக்குதுங்க. நான் இப்ப பிடிச்ச பிரேக்குமே வந்து நல்லா டீசென்ட்டா அப்ளை ஆகுது. இதில குடுத்துருக்க பிரேக் பார்த்தீங்கன்னா, ஒரு கான்டினென்டல் அண்ட் டியூவல் சேனல் பிரேக் தான் குடுத்துருக்காங்க. வித் ஏபிஎஸோட. நல்லாவே இருக்கு இந்த வண்டி ஓட்டுறதுக்கு. ப்பா! என்ன ஒரு பிக்கப்புங்க. அருமையா இருக்கு இந்த வண்டி. நல்லாருக்கு இந்த வண்டி ஓட்டுனதுல நல்லாவே ஒரு ஃபீல் கிடைக்குது. இந்த எக்ஸ்-ஷோரூம் பிரைஸுக்கு நல்லாவே இதோட ஒர்த்தான வெஹிக்கிள் தாங்க. ஓகேங்க. இந்த டெஸ்ட் டிரைவ நம்ம முடிச்சாச்சு. நான் இதில ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இல்ல எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் எதுனா தெரியும்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களை வந்து சேரும். இந்த வெஹிக்கிளோட ஷோரூம் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன். அதே மாரி உங்களுக்கு எதனா ஒரு வண்டி ஏதாவது ரிவ்யூ பண்ணணும்னா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். ஆர் எல்ஸ் நீங்க வந்து என்னோட இமெயில் ஐடிக்கும் நீங்க வந்து இமெயில் பண்ணலாம். அவ்வளோதாங்க. டேக் கேர். பாய்ங்க. வண்டி பார்த்து ஓட்டுங்க. அதான் ரொம்ப முக்கியம். சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.